நிச்சயமாக பிரவீன். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளை ஒட்டி பழைய குற்றால அருவிகள் அமைந்துள்ளது. இந்த பழைய குற்றால அருவியை பொறுத்தவரை கடந்த மே மாதம் 17ஆம் தேதி 17 வயது சிறுவன் பழைய குற்றால அருவியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உயிரிழப்பை தொடர்ந்து தற்போது மாவட்ட நிர்வாகம் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை பழைய குற்றால அருவியின் மீது எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்கான நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக பழைய குற்றால அருவியில் 24 மணி நேரம் பிரசாபினியை குளித்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த உயிரிழப்பு சம்பவத்திற்கு பிறகு காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரையே குளிக்க அனுமதித்து வருகின்றனர். மேலும் அதன் மீது வனத்துறையிடம் ஒப்படைக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ள நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் என பல்வேறு தரப்பினர் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர். அந்த நிலையில் தற்போது இது குறித்த ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது. இந்த தகவல் என்பது பழைய குற்றால அருவியை பொறுத்தவரை காப்புக்காட்டில் செல்வதற்கும் அங்குள்ள நெகிழியை பொதுமக்கள் பயன்படுத்தாமல் தடுப்பதற்கும் வகையில் அங்கு சோதனை சாவடி அமைக்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அதுக்கு வனத்துறையிடம் இந்த ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதில் பிளாஸ்டிக் சோதனை சாவடி என்ற பெயரில் அங்கு சோதனை சாவடி வனத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் என்ற தகவலானது வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் என்பது அப்பகுதி மக்களிடையும் வனத்துறை பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களிடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பழைய குற்றால அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்க கூடாது என பல்வேறு தரப்பட்ட மக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது பழைய குற்றால அருவி வனத்துறையிடம் செல்லப்படும், அதற்கான முன்னோட்டமாக தற்போது சோதனை சாவடி அமைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது என்பது பொதுமக்களிடமும் மற்றும் வியாபாரிகளிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது கூற வேண்டும். பிரவீன்.